வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு ஓசூர் மாநகரத்தின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், மிகுந்த இன்னல்களுக்கு மத்தியில் மிகுந்த டிராஃபிக் ஏற்படக்கூடிய நிலையில்தான் இந்த ஓசூர் மாநகர வாழ்க்கையானது அமையப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லைவ் வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏதோ மாநாடுக்கு போகக்கூடிய வண்டிகள் கிடையாது, ஏதோ கட்சி பிரமுகரை வரவேற்க போகக்கூடிய வண்டிகள் கிடையாது. மாறாக கேப்டன் ஊர்வலத்தில் பார்த்துட்டுப்பீங்க, இது போன்ற வாகன அணிவகுப்பு. திருமா மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க, திருச்சியில் வாகன அணிவகுப்பு. கோவையில் மு.க. ஸ்டாலினோட பேரணியில் பார்த்துருப்போம் வாகன அணிவகுப்பு. ரீசண்டாக நடைபெற்ற பிஜேபியோட பொதுக்குழு செயற்குழு கொள்கை பரப்பு குழு கூட்டமானது சென்னையில் நடைபெற்றது. அதுலேயும் மிக திரளான வாகனங்கள் அணிவகுப்பை பார்த்துருப்பீர்கள். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அணிவகுப்பு இது போன்ற நிகழ்ச்சியை, இது போன்ற பிரதிபலிப்பை தழுவியது கிடையாது. மாறாக பாமர மக்கள், வழிபோக்கன், இது போன்ற டிராஃபிக்களை எதிர்கொண்டு தான் டே டு டே ஆக்டிவிட்டியை நடத்தி கொண்டு வருகின்றான். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உன்னதமான அப்டேட் பார்த்திங்கன்னா, ஓசூர் சென்னை சில்க்ஸிலிருந்து கிட்டத்தட்ட அத்திப்பள்ளி முன்னாடி ஜூஜுவாடி வரைக்கும் இந்த டிராஃபிக்கோட நிலைமையானது டெய்லியும் இப்படி தான் இருக்குது. டெய்லியும் ஆஃபீஸ்க்கு இந்த டிராஃபிக்கை கிராஸ் பண்ணிட்டு தான் நான் போய்கொண்டு வருகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இது போன்ற ஒரு அவல நிலை தான் இருக்குது. லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, ஊர்ந்து சென்று இலக்கை அடையக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட மூகாண்டப்பள்ளி ஃப்ளைஓவர் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இந்த லாரிகள் அணிவகுப்பும், பஸ்ஸுகள் அணிவகுப்பும், கார்களின் அணிவகுப்பும் ஏர்லி மார்னிங்கில் 7 to 9 பீக் ஹவர்ஸில் சான்ஸே இல்லை. சென்னையில் இது போன்ற டிராஃபிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஓசூர் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ருங்க. அந்தளவுக்கு ஹெவியான டிராஃபிக். ஒரு நார்மலான இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 1,50,000 வண்டிகள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலையைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஏன் இந்த நிலை நீடிக்குது, எதனால் இந்த நிலை நீடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு முக்கியமான காரணம். சிப்காட் பக்கத்தில் ஒரு ஃப்ளைஓவரானது கட்டுறாங்க. அதனால் இஎஸ்ஐயில் அப் டு சிப்காட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக் பண்ணி மராமத்து வேலையானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இஎஸ்ஐ பிரிவில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் நடைபெறுது. மூணாவது பார்த்திங்கன்னா, மினி வண்டிகளும் மகரிஷி ஸ்கூல் பஸ்ஸும் அடிக்கடி ரோடை கிராஸ் பண்ணி, டபுள் ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சிப்காட்டுக்குள்ளே ரைட் சைடு உள்ளே போகணும். அந்த கிராசிங் டைமினாலும் கிட்டத்தட்ட 10 to 15 ஸ்கூல் பஸ்ஸு கிராஸ் பண்ணுறதுனாலையும் இந்த டிராஃபிக்கானது நிகழ்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வானது மூகாண்டப்பள்ளியோட ஃப்ளைஓவர் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். ஃப்ளைஓவர் தாறுமாறாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நிற்கிறோம். நாம் எங்கேயாவது குறுக்கு சந்து கிடச்சுன்னா அப்படியே உள்ளே புகுந்து இலக்கை அடையக்கூடிய நிலையில்தான் இந்த காலநிலையானது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நார்மலான மக்கள்களுக்கு ஓகே, பட்டு நோய்வாய்ப்பட்டவர்கள், எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ், இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இந்த டிராஃபிக் மிகுந்த ஒரு சிரமத்தை, இன்னல்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அதனால் நடைமுறையில் உள்ள கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவசர ஆத்திரத்துக்கு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும், மருத்துவ வசதிகளுக்கு செல்வதற்கும், ஒரு
ஒழுங்கான சீரான பாதையை அமைத்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஒழுங்கான ஒரு டிராஃபிக்கை கட்டமைப்பதன் மூலமாக பொதுமக்கள் சிரமமின்றி சாலைகளை கடக்கலாம் என்று வடுகை முன்னிட்டு சேனல் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதுக்கு மாறாக நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீ வந்து டிராஃபிக்கோட சேர்ந்து தான் நீ வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஓகே, நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். பட் இதே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிரமம் தான், வழியை வந்து சீர்படுத்துறது. எமர்ஜென்சி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், டிராஃபிக்கில் வந்து கண்டிப்பாக போக முடியாது, இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட சென்னை சில்க்ஸ்லேருந்து மூகாண்டப்பள்ளி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும் ஃபுல் டிராஃபிக்கு. இன்னும் டிராஃபிக் வந்து ஓய்ந்த பாடு கிடையாது, எல்லாமே அணிவகுத்து நிற்கிறார்கள். நார்மலாக ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் வந்து இது போன்ற டிராஃபிக்கில் வீணடிக்கப்படுகின்றது. அது மட்டும் கிடையாது, பெட்ரோல் அடிக்கடி கிளச்சை பிடிச்சி கீரை மாத்திரம், கீரை அவுட் பண்ணுறோம், கீரை இன் பண்ணுறோம், இதனால் ஏகப்பட்ட பெட்ரோல் லாஸ் ஆனது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வரக்கூடிய கவர்மெண்ட் அமையுமா, இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் தீர்க்குமா என்று கேட்டால் நான் அதுக்கிட்ட அவனுக்கு தீர்க்க போகிறேன் அப்படின்னு மாறுதட்டி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். என்னதான் திறமையற்ற ஆட்சி நடந்தாலும், என்னதான் சொல்ல முடியாத நிலையில் ஆட்சிகள் நடந்தாலும், இது போன்ற வேதனைகளும் வெட்கக்கேடுகளும் தான் நாட்டில் மிச்சம் இருக்கின்றன. ஒழுங்கற்ற முறையில் டிராஃபிக்கில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு பஸ்ஸாவது மூவ் ஆகுதான்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம், பார்க்குறோம், பஸ்ஸில் வந்து ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. இப்படியே இருந்தால் என்னதான் நடக்கிறது, காலம் எப்படி தான் போகுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இதை மக்கள்கள் சிந்திக்க வேண்டும். இது போன்ற ஒரு அவல நிலையில் ஏற்படுத்திய பிஜேபி அரசுக்கு நீங்கள் ஓட்டு போட போகின்றீர்களா, இல்லை தங்க நாற்கரச்சாலையை உருவாக்கி தந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட போகிறீங்களா, இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கலாம். அரசியல்வாதியை பொறுத்தளவுக்கும் ஒருத்தனுக்கும் ஒருவனும் தலைச்சவன் கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே ஃப்ராடுகள் தான். அந்த ஃப்ராடில் எது நல்ல ஃப்ராடாக இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளைய சமுதாயம் வந்து நமது சமுதாயமாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா சிப்காட்டை நெருங்க போகிறோம். இதுதான் இஎஸ்ஐயிலிருந்து கிட்டத்தட்ட ஜூஜுவாடி வரைக்கும் ரோடு மராமத்து வேலையானது நடைபெற்று கொண்டு வருகின்றது காரணமாக இந்த டிராஃபிக்கானது ஏற்பட்டு உள்ளது. அந்த இஎஸ்ஐக்கு அப்புறம் வந்து டிராஃபிக் வந்து கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் அவசரத்துக்கு இந்த டிராஃபிக் உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உதவாது. உதவக்கூடிய நிலையிலும் இது கிடையாது. ஓகே, இதுதான் சிப்காட்டில் புதிதாக கட்டக்கூடிய ஒரு மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை முன்னாடியே கட்டியிருக்கலாம், விட்டாக கட்டிகிட்டே வராங்க. எவ்வளோ காசு அடிக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வந்து கைமாற சான்ஸ் இருப்பதாக வரலாற்று அறிஞர்கள் வந்து நம்புகிறார்கள், சொல்கிறாங்க. ஓகே, இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நமது ஒசூர், நாளைய ஒசூர், இன்றைய ஒசூர் நிலைமை எப்படி இருக்கின்றது, எவ்வாறு மக்களின் பயணமானது இருக்கின்றது, இதை வந்து உங்களுக்கு வழங்குவதில் வடுகை 360 சேனல் மிகுந்த கடமைப்பட்டுள்ளது. பாய், see you.